அழகுல எந்த பெண்ணையும் நம்ம பார்க்கலாம் அம்மா. பார்க்கலாம் அம்மா. பார்க்கல ஒருவரையும் பார்த்ததில்ல. ஈஸ்வரி அழகை போல 14 உலகத்திலையும் இந்த நாரதம் பார்க்கல. அப்ப நான் சொன்ன பராசக்தி பார்வதி, ஏ நாரதா, கண்ணால கண்பதும் போய் காதால கேட்பதும் தீர விசாரிப்பதுதான் மெய். அதனால இந்த உலகத்தை மறுபடியும் சுத்திப்பாரு. சுத்திப்பாரு. ஆமா, நகர ஒரு சோதனை சுத்திப்பாரு. அம்மா, நகர சோதனை நடத்தணும் என்று அம்மா அம்மா பார்வதி சொன்ன போது ஐயா அந்த வார்த்தை காதில் கேட்டு அழகு மகனாரே போதே ஆமோமையா நாரத மாமுனிவ ஆமோமன்னா நாகலோக வழியாக நாரதரோ வருவாரா நாரதரோ வருவாரா நாரதர் வருவாரா அந்த நாகலோக பட்டணத்து நாகராஜ நாகவல்லி ஏ நாரதன் 7 உலகமெல்லாம் நகர சோதனை முடித்து கடைசியா நாகலோக வழியா வாராரு. நாகராஜாவும் நாகவல்லியும் பிள்ளைகளை வளர்க்க கொம்பு தேன் எடுக்க வந்துட்டாவோ. பிள்ளைக்கு கொம்புத்தேன் தானே கொடுக்காவோ. கொம்புத்தேன் எடுக்கிறதுக்கு 7 கடல் கடந்து அந்தமான் தீவு கப்பால 7 மலை காவுக்குள்ள கொம்புத்தேன் எடுத்துக்கிட்டு நிக்காவோ. இந்த நேரம் அப்பப்ப அந்த நாரதர் வாராரு. 7 மலை காவுக்குள் இறை எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த 8 குழந்தை வாழுமையோ ஆதி வெள்ளி கையில ஆதி சக்தி சொன்னபடி நாரத மாமுனிவ நகர ஒரு சோதனையா நாரதரும் பார்க்கும்போது அக்கா தங்க 8 பேர நாரதரும் பாப்பாரா. உச்சினி மகாளி, இளங்க பார்வதி, உப்படாதி அம்பாள், சலையாட்சியம், அன்பார்ந்த பக்தோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. 14 உலகத்தை எல்லாம் நகர சோதனை முடித்து நாகலோகம் வந்தார். நாகலோகத்தில் பாம்பு பெற்ற பிள்ளைகளை நாரதம் பார்க்காரு. அம்மா
பழமையை பரிசளித்த நல்ல உள்ளங்கள் ஆமா இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதில் பாடுமளமையை பரிசளித்த நல்ல உள்ளங்கள் தாஜ்மஹால் டெக்ஸி டிரைவர் தாஜ்மஹால் டெக்ஸி டிரைவர் ஆமா கார் சீமான் பூமான் கனகவான்கள் சுரேஷ் இந்த நாகலகத்துல ஆமா நாகராஜா நாகவல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காவோ வாழ்ந்துகிட்டு இருக்காவோ நாகராஜாவுக்கும் நாகவல்லிக்கும் ஆமா பாம்பு வயத்துல என்ன பிறக்கணும் பாம்பு குஞ்சு தானே பிறக்கணும் நாகப்பாம்பு வயத்துல நாகப்பாம்பு பிறக்கணும் பிறக்கணும் நல்ல பாம்பு வயத்துல ஆமா நல்ல பாம்பு பிறக்கணும் கருநாக வயத்துல கருநாக குஞ்சு தானே பிறக்கணும் ஆனா பாம்பு வயத்துல பாம்பு பிறக்கல இத பார்த்தா நாரதன் ஆகா ஆகா பெரிய அதிசயமா இருக்க பாம்பு வயத்துல பாம்பு பிறக்காம 8 பத்தினி பெண்கள்லாம் பிறந்திருக்கா நாகத்தின் திருவயத்தில் நாகம் பிறக்காம நாக வயத்துல 8 நங்கெல்லாம் பிறந்திருக்கா கருணாக வயத்துல கருணாகம் பிறக்காம 8 கன்னி பெண்ணெல்லாம் பிறந்திருக்கா நாரத நினைக்கான் தொழில பாரு பாம்பு வயத்துல பாம்பு 8 பெண் குழந்தை பிறந்திருக்கா இத பார்த்தா நாரத ஆகா அதிசயம் உலகத்தின் பேரதிசயம் 8 பெண் குழந்தையை கண்டவுடனே உச்சினி மகாளி இளங்க பார்வதி உப்டாதி அம்பாள் நாகம்மா சடையாச்சி அம்மா காந்தாரி கனகதுர்க்க காளியம்மா மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களை கண்டான் நாரதன் இந்த சீரான வேளையிலே சிறப்பான பொழுதில் பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் பாடமளமையை பரிசீலித்த அன்பு உள்ளங்கள் எங்கள் வன்னியர் குல சத்திரியர் ஆமா எங்க வன்னியர் குல சத்திரியர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நெடுவயல் நெடுவயல் குளத்துக்குள்ள இருக்காரு இருக்காரு அமிர்தத்தில பிறந்த அழகு மன்னன் சங்கிலி பூதத்தான் சங்கிலி பூதத்தாரு ஏ சட்டநாத பாடம் ஆதிபராஜத்தி இடத்திலே உத்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நாரத மாமுனிவர் நாகலோகம் தனை கடந்து வெள்ளி கைலைக்கு நாரத வாரார பார்மைய நாரதரே நீ பார்த்த உலகத்தில சக்தியோட அழகை போல தரணியில் யாரு இருக்கா பார்வதி அழகை போல உலகில் யாரு இருக்கா இந்த ஈஸ்வரி அழகை போல இந்த உலகத்தில் யாரு இருக்கா அழகை போலே உலகில் யாரு இருக்கா அப்படி பார்வதி கேட்ட
போதே நாரதரும் சொல்லுவார் ஆராளே. அம்மா அம்மா பார்வதியா ஆமோ அம்மையா நாம் பார்த்த உலகத்தில ஆமோ அம்மண்ணா நாகலோக பட்டணந்தா ஆமோ அம்மையா நாகலோக பட்டணத்தில் ஆமோ அம்மண்ணா நாகராஜ நாகவல்லி ஆமோ அம்மையா நலமுடனே வாழ்ந்துவாரா ஆமோ அம்மண்ணா கருணாகன் சென்னா கலந்து கூடி வாழுதம்மா அம்பினோட திருவயத்தில் ஏமா நான் பார்த்த உலகம் நாகலோகம் அந்த நாகலோகத்துல நாகராஜா நாகவல்லி அந்த நாகத்துக்கு மனித முகம் பாம்பு உடலு ஆண் நாகத்தினுடைய குணமும் பெண்ணாகத்தின் குணம் என்ன தெரியுமா ஆண் நாகம் மடமெடுத்தால் அவனி உலகம் அழியும் பெண்ணாக மடமெடுத்தால் பேர் உலகம் அழியும் அந்த நாகத்துக்கு பாம்பு வயத்துல என்ன பிறக்கணும் நல்ல பாம்பு வயத்துல அப்படித்தானே உலக ஏற்க உலக நியதி ஆனா பாம்பு வயத்துல பாம்பு பிறக்கல 8 பத்தினிமார் பிறந்திருக்கா நாகத்தின் திருவயத்தில நல்ல பாம்பு பிறக்கல 8 நங்கை பிறந்திருக்கா கருணாகன் திருவயத்தில் கருணாகம் பிறக்கல 8 கன்னி பெண்ணு பிறந்திருக்கா உச்சையிலி மகாளி இலங்கை பார்வதி முப்படாதி அம்பாள் சடையாச்சி அம்மன் நாகம்மா காந்தாரி தங்கம்மா தங்கமுத்து மாரியம்மா வடக்குவா செல்வி முத்தாளம்மா காளியம்மா 8 பெண்களாக 6 மாத்த பிள்ளையாக அங்க இருக்கா ஆனா 8 பெண்களும் இருக்கா அழகு என்ன அழகு தெரியுமா ஏமா ஏமா ஏ பார்வதி நீ கைலாசத்துல நினைச்சே நான் தான் அழகுன்னு அந்த அழகுன்னு எல்லாமே பொய் 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 நீ நினைச்சது அத்தனையும் உன் மனதுல அள்ளி போட்டதெல்லாம் அம்பட்டும் பொய் தான் நீ அழகு கிடையாது நாகலோகத்துல பிறந்த 8 பெண்கள் தான் அழகு அழகு அமிர்தம் 16 அங்கலம் சிவகளை பொருந்திய பெண்ணா இருக்கா என்று நாரதன் சொன்னாமல்ல பார்வதிக்கு மனசு கேட்க மாட்டேங்க ஆத்தாடி ஆத்தா வந்து வச்ச குடிமோசம் நம்ம உறுதி அழகு நினைக்க போய்த்தானே இந்த சிவபெருமா நம்ம கிட்ட இருக்காரு நம்ம புருஷன் சிவபெருமா பெண்ணாசை பிடிச்சவன் பேயம் பித்தன் 8 பெண்ணை கண்டாருன்னா நம்மள மறந்துருவாரு நம்மள இந்த சிவபெருமா மதிக்க மாட்டார நம்மகிட்ட கஞ்சி வாங்கி குடிக்க மாட்டார நம்மள பொண்டாட்டின்னு மதிக்க மாட்டார அண்ணன் வாங்கி குடிக்க மாட்டார நமக்கு சக்கலாத்தில பிறந்திருக்கா அப்படின்னு பராசக்திக்கு மனசுல கவலை இந்த போனாலும் ஆகுமையா ஆகுமையா தங்கமுக ஆகுமையோ ஆகுமையோ அவனே கையில நல்ல கையிலைக்குள்ள கைலாஜ வாசலில நாரதரும் சொன்ன போது பார்வதியா என்னுதாளே பெற்ற பெண்களைத்தான் 8 பெண்கள் நாரதன் சொல்லிட்டானே இந்த பெண்களை நம்ம பார்க்கணும் நம்ம கண்ணால பார்க்கணும்ல நாரதன் சொல்வது உண்மையா பொய்யா 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 ஒருவேளை பிராடு விட்டுருப்பானோ ஏமாத்து பண்ணிருப்பானோ நாரதன் சொல்லுவதை சோதிக்கணுமே நாரதா நீ பார்த்த உலகம் எந்த உலகம்னு சொன்ன நாகலோகப்பட்டணம் எத்தனை குழந்தை 8 பெண் குழந்தை 8 பெண்களா நான் பார்க்கணும்ல 8 பிள்ளைய போய் தூக்கிட்டு வாப்பா அம்மா நான் பார்க்க போன நேரம் நாகராஜா நாகவல்லி பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு இறை எடுக்க போயிட்டாவோ
அப்ப நான் தாய் தாப்ப இல்லாத நேரம் தான் பிள்ளைய பார்த்தேன். இப்ப நான் போய் பார்த்தோம்னா பிள்ளைகளை தொட்டோம்னா நாகம் பொல்லாத நாகம். நாகம் படம் எடுத்தா நாரதனை தீண்டி கொண்டுரும். ஆமா சீண்டிரும். ஏ நாரதா, அப்ப உன்னால முடியாதா? முடியாதம்மா. ஏதோ ஆபத்துக்கு பாவம்லன்னு போய் பார்த்து வந்தேன். ஆனா 8 பிள்ளைய எடுக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது, மூவராலையும் முடியாது, முனிவராலையும் 33 கோடி 48,000 கோடி. ஆனா ஒரு ஆளால் மட்டும் முடியும். அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. யார் தெரியுமா? ஏ பார்வதி, உன் கூட பிறந்தானே. ஏய், இந்த உலகத்துல என் கூட பிறந்தவன் எங்க அண்ணன் கண்ணன் தானே. அந்த கண்ணை நினைச்சா தான் 8 பிள்ளைய தூக்கிட்டு வர முடியும். ஓஹோ, எங்க அண்ணன், என் பிறப்பா, என் பிறவி, எங்க அண்ணன். எங்க அண்ணன் நினைச்சா 8 பிள்ளைய தூக்கிட்டு வர முடியுமோ? ஏ பார்வதி, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு, 8 பிள்ளைய உங்க அண்ணன் போய் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு. 8 பிள்ளைய எடுத்துட்டு வர்றதுக்கு ஆமா பார்வதி பாக்கா அண்ணனை தேடி போவோமே. நம்ம கூட பிறந்தவன் பிறவி பாசம் பொல்லோ பாசம் தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்ல. அக்கம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா? அக்கம் தானே துடிக்கும். அந்த ரத்தம் தானே துடிக்கும். ஆமா ஆமா. அதனால ஆமா பார்வதி பார்த்தா நம்ம அண்ணன், நம்ம அண்ணன் நமக்காக போய் 8 பிள்ளைய எடுத்துட்டு வந்துருவாரு. வந்துருவாரு என்ற ஆதி பராஜத்தி ஆமா அண்ணனை தேடிக்கொண்டோ அளவுலைய முடிவோலையா எல்லா நிலம்பூரால அண்ணனை தேடிக்கொண்டு தேடி கொண்டு அலைகடல் பயணம் அண்ணனை தாந்தடி கொண்டு அலைகடல் பயணமான பார்வதியா அண்ணாவே அண்ணா என்று அலைகடல் வருவாளா எம்பீரப்பா எம்பீர எந்தமைய கோபாலா கூட பெறக்கலையா கூட்டப்பாலு உண்ணலையா உண்ணா பெறக்கலையா உண்ணா பெறக்கலையா ஒரு இலையில் உன்னலையா கலையா உன்னாலும் பிறக்கலை ஒரு இலைய உன்னலையா ஒரு புறம் நெடுநாளும் குத்திர பாசம் ஒரு புறம் நீ பல நாளும் குத்திர வாரம தங்க பார்வதியா ஒரு தீதான பெண் பிற உலகத்தில பெண் இல்லை நான் தான பெண் பிறந்த இந்த நாட்டில் வேற பெண்ணிலையோ நாதானா வெண்பிறந்தே நாட்டில் வேற பெண்ணில்லையோ பெண்ணானாலோ பிறக்கணுமா பூமியில வாழணுமா மங்கையாக பிறக்கணுமா பிறக்கணுமா அகதி மாட
அண்ணா. பால் கடல்ல போய் விழுது, பால் கடல்ல. பால் கடல்ல போய் விழுது. அவ யார தேடி வந்தா? அண்ணனை தேடிலாம் வந்திருக்கா. அண்ணன் இருக்க இடம் எந்த இடம்? பால் கடல்ல. திருப்பால் கடல்ல போய் ஆமா பார்வதி வடிச்ச கண்ணீர் விடவும் விழவும் பால் கடல் பொங்குது. பொங்குது பொங்குது. அலைகடல் பொங்கவும் ஆமா ஆதி பராசக்தி நினைக்கா அண்ணனை தேடி வந்த இடத்துல நம்ம அண்ணன் நம்மளை பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ, நம்ம பிறப்பா நம்ம பிறவி நம்ம சத்தத்தை கேட்டு வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்னா அண்ணா 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 என்று 6-7 சத்தத்தை போட்டா. போட்டா பார்வதி அழைத்த சத்தம் கண்ணனுக்கு காதுக்கு கேட்டுடுது. ஆஹா, இன்னைக்கு வராத நம்ம தங்கச்சி இன்னைக்கு வந்திருக்கா. என்ன விவரமோ என்ன மோசமோ, குடும்பத்துல குழப்பம் வந்துடுது. புருஷ முண்டாட்டி சண்டையில வந்திருக்கா அப்படின்னு என் பெருமாள் கண்ணே பச்சைக்கால் கரடல்ல அமர்ந்து கொண்டு பாண்டரங்கம் பார்வதிக்கு முன்னால வாராரு. பார்வதிய பாக்காரு. இவ எப்படி நிக்கா? முடி உலைய சட உலைய கண்ணீர் கவலையுமா பார்வதி நிக்கா. இத கண்டாரு கண்ண. ஏ தங்கச்சி, என்னம்மா முடிவளைய வந்திருக்க, கண்ணீரும் கவலையுமா வந்திருக்கிய? ஓம் புருஷன் சிவபெருமனை அடிச்சாரா, இல்ல அரவானமா, இல்ல தரக்குறவா? சரி, மூத்தவன் பிள்ளையார் எதுவும் சண்டை விட்டானா? இந்த உலகத்துல எனக்கு வச்ச பிள்ளை மாதிரி உலகத்துல கிடையாது. சரி, இளையவன் முருகப்பெருமை எதுவும் சண்டை விட்டானா? என் பிள்ளையாலேயோ புருஷனாலேயோ எந்த அடைஞ்சல் இல்ல. ஏ தங்கச்சி, ஏதோ இந்த மாடு ஏறும் மடைய அந்த சுடுவாட்டில் அலைத சித்தன், அந்த பித்தன் உன்னை ஏதோ மானக்கடை பேசியிருக்காரு, அதனாலதான் வந்திருக்க. என் அண்ணங்கவா, என்ன பேசு? என் புருஷனை பேசாத அண்ணன். என்ன பேச? என் புருஷனை பேச சரந்தையா, உச்சினி மகாளி, இளங்க பார்வதி, முப்படாதி அம்பாள், நாகம்மா, காந்தாரி, கனகதுர்க்க, வடக்குவா செல்வி, சடையாச்சிக்காரி, வடபத்திரகாளி, 8 பெண் குழந்தைய நாரதம் பார்த்திருக்கான். அவ 8 பேரு அழகுல இருந்து கூடி இருக்காளாம். நாரதனா சொன்னா அவன் கோளுக்காரன், குண்டாமெட்டிக்காரன். அவன் சொல்ல கேட்டு என்கிட்ட வந்து நிக்கியாங்க. இப்படி இல்ல அண்ணன், என் அண்ணன் என் புருஷனை பேசக்கூடாது சொன்னது நான் தான். ஆனா என் புருஷன் குணம் உனக்கு நல்லா. என் புருஷன் பெண்ணாசை பிடிச்ச பேயன். அதனால இந்த ஆண்டவனுக்கு 8 பெண் குழந்தை பிறந்தது செய்தி தெரியும்னா என் புருஷன் 8 பெண்களை மறந்துடுவார். 8 பெண்கள் மேல் நினைப்புல அங்க போய் குடும்பம் நடத்துவார். இந்த பொண்டாட்டியை மறந்துடுவார். 8 பெண்களையும் இந்த நாரதன் சொன்னதை நான் பார்க்க வேண்டாமா? எப்படியாவது அந்த 8 பிள்ளைய போய் நீ எடுத்துட்டு வா. ஏ தங்கச்சி, நாகலோகம் போக நாராயணால் முடியாதம்மா. ஏன் தெரியுமா? பொல்லாத நாகம். நாகம் படம் எடுத்தால் நாராயணனையே தீண்டிரும். பாம்பு படம் எடுத்தால் பச்சை மாலை. அந்த நாகத்துக்கிட்ட என்ன போக சொல்லிதே தாயி? பாம்பு தீண்டுனா அந்த அண்ணனை இழக்கொனக்கு சம்மதம்மா. அப்ப கண்ணங்கிட்ட சத்தி பார்வதி சொல்லா, ஏனே நீனே படுக்க பாயிலாம பாம்புல படுத்திருக்க. ஓ நாகத்துல இருந்து அது என்ன பெரிய பாம்பா?
அருநாகம் சென்னாகும். பாம்புக்கு முன்னால நான் நின்னோம்னா அந்த தாய் பாசம் பொல்லாத பாசம். பிள்ளைகளை தொட்ட பாம்பு சும்மா விடுமா? தீண்டிரும். காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு என்பார்கள். அம்மா அப்படி ஆமா இன்னைக்கும் சின்ன வயசுல நம்ம போய் ஒரு காராம்பாசனுடைய அம்மா கண்ணுக்குட்டியை தொட்டா காராம்பாச சும்மா விடுமா? விழாவுல ஒரு கோதிரும். காக்கா முட்டையை தொட்டா காக்கா சும்மா விடுமா? பறந்து 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 அடிக்கும், தலையில அடிக்கும். ஆமா அந்த காராங்கன்னு மாதிரியா அம்மா அந்த கோழி குஞ்சு பொரிச்சிருக்குமே, குஞ்சியை தொட்டா கோழி சும்மா விடுமா? பறந்து 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 கொத்தும். கொத்துமில்ல. அம்மா அப்ப தாய் பாசம் பொல்லா பாசம். பொல்லா பாசம். அப்ப அந்த பாம்பு வெத்த பிள்ளைய தொட்டா பாம்பு சும்மா விடுமா? சும்மா விடாதுல்ல, தீண்டிரும் 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 தீண்டிரும். அதனால அம்மா அம்மா நாகலோகம் போக என்னால முடியாது முடியாது அப்படின்னு கண்ணன் சொல்லவும், என் அண்ணன் அண்ணே எனக்கு அக்கா இருக்காங்களா பக்கம் இருக்காங்களா இருக்காங்களா அண்ணன், என்ன ஆதரிக்க யாரு இருக்கா? யாரு இருக்கா அண்ணா? கூட பிறந்த பிறவி நீனே இப்படி சொல்லுதியா அண்ணே? சொல்லுதியா அண்ணே? எனக்கு யாருன்னு இருக்கா? அம்மா அப்பதான் கண்ணன் சொன்னாரு, தங்கச்சி தங்கச்சி உனக்காக போய் 8 பிள்ளைய தூக்கிட்டு வரேன். ஆனா அதுக்கு நீ ஒரு 3 காரியம் செய்யணுமே. அதாவது 7 கடலுக்கு அப்பால தான் நாகலோகம். கடலுக்குள்ள என்னால நீந்த முடியுமா? அந்த கடலுக்குள்ள போவதுக்கு ஒரு படகு வேணும். படகு வர வேணும். 8 குழந்தைய என் கையால தூக்க முடியுமா? 8 குழந்தைய கொண்டு வருவதற்கு ஒரு பெரம்பு கூட வேணும். பெரம்பு கூட வர வேணும். இந்த நாகம் படம் எடுத்த நாகத்தை கட்டுப்படுத்தணுமே, எனக்கு ஒரு நாகதாளி பெரம்பு வேணும். பெரம்பு வேணும். ஆமா, இந்த 3 வரமும் எனக்கு இந்த 3 வரை எங்க இருக்குன்னு கேட்கா. ஓம் புருஷன் சிவங்கிட்டதா இருக்கு. நாகதாளி நாகதாளி வேறு. அந்த பாம்பை கட்டுப்படுத்த வேற இருக்கும்ல, இந்த பாம்பாட்டி எல்லாம் வச்சிருப்பான். அத மாதிரியா இந்த 8 குழந்தைகளை எடுத்து வர்றதற்கு எனக்கு ஒரு 3 வரத்தை நீ எடுத்துட்டு வரணும். ஏ அண்ணே, நாகதாளி பெரம்பு பெரம்பு கூட படகு வரம்னு சொல்லிய கோபால கண்ணா, இந்த 3 வரை யார்கிட்ட இருக்கு? ஏ தங்கச்சி, நீ அங்கிட்டு இங்கிட்டு அலைய வேண்டாம். ஓம் புருஷன் சிவபெருமா சடக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்காரு இந்த 3 வரத்தையும். 3 வரத்தையும் அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காரு. அவர் தலையில வச்சிருக்காரு 1008 சடாமுடி. ஆமா ஆமா, அது உள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்காரு. இந்த விஜயத்தை எப்படி சொல்லுவாரு? பொம்பளைகிட்ட என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். பெண்களிடம் சொல்லக்கூடாது, ரகசியம். ரகசியத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டையில சொல்லிடுவா. ஏ வியாதியில போவா, நீதான மேல வயக்காரனை வெட்டி வரப்புல புதைச்சு வச்ச சொல்லிடுவால. அவன் போய் கையில. அப்ப பெண்களிடம் சொல்லக்கூடாது, ரகசியம். ரகசியம். இத பார்வையிட்ட கண்ணன் சொன்னாரு, அம்மா உன் புருஷன் உனக்கே தெரியாம தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. நீ உன் புருஷன் படியிழந்து வருவாரு, பால் பழத்தை கொடு, பாதபூசையை முடி, பகவான் அசந்து உறங்குவாரு, சிவன் தலைய உழைச்சு இந்த 3 வரத்தை என்ன கொண்டாந்து கொடு, என்ன கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்ன நேரம் இந்த சீரான வேலை எதிர்பார்த்தே ஆதி சக்தி இருப்பாளா ஈஸ்வரனை எதிர்பார்த்தே ஈஸ்வரியா இருக்கும் போது இறை அளந்து முடிச்சு விட்டு ஈசனான சிவபெருமா ஈசன் கையிலைக்குள்ள வருவார். கையிலைக்குள்ள வார போது படி அளந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள். பகவானும் பார்வதியோ இருவரும் பள்ளியற பகவானும் பார்வதியோ பள்ளியற வருவாரோ. ஐயா சத்தியும் ஜீவனமாக சப்ர
முஞ்ச கட்டிலில சக்தி சிவ அமருவார் இறையளந்த பகவானுக்கு இளைப்பறிகள் கொடுப்பாள படியளந்த பகவானுக்கு பகவானுக்கு அருதி பால் வளர்த்த கொடுப்பாள பகவானுக்கு பால் வளர்த்த கொடுப்பாள சக்தியோ சிவனுமாக சாப்பிட்டு களைப்பாரி தாம்புலங்கள் தரிப்பார சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் சொக்கோட்டோ ஆடுவார ஆடுவார சோவி வேலை ஆடுவார சொக்கோட்டோ சோதி வேலையாடுவார ஜனங்களியுமாக இறந்து கொடி இருப்பாரா பகவானும் பார்வதியோ பகவதோடு இருப்பார் கணவனும் மனைவியுமா கணவனும் மனைவியுமா அண்ணன் கலந்து கொடி இருப்பாரா கடவுளோ மனைவியுமா கலந்து கொண்டு இருப்பாரா அந்த ஆதி வெள்ளி கையிலைக்குள்ள ஆளனும் தேவியோ அவளே சொக்கோட்ட மரத்தி ஆமா சத்தியும் சிவனும் சோய் விளையாண்டாவோ சோய் விளையாண்டாவோ சாப்பிட்டு முடிச்ச உடனே சிவனுக்கு ரேஜ கண்ணு அசருது கண்ணு அசந்து வருது சப்பரம் முஞ்ச கட்டுல அப்படியே கைய வச்சாரு வச்சாரு கடவுள் சிவபெருமா கண்ணை அசந்து உறங்குது உறங்கிட்டாரு கைய தலைக்கு வச்சு கண்ணு அசந்து உறங்கிட்டாரு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு சிவன் அசந்து உறங்கவும் அண்ணன் சொன்னார்ல 3 வாரம் சடக்குள்ள இருக்குன்னு அந்த சடக்குள்ள இருக்க வரத்தை எடுக்கணும்ல அப்படின்னு பார்வதி சிவன் உறங்குத நேரம் பின்னாலோடி வந்தா 1008 சடையை அப்படியே அவுக்கா அவித்து உழைக்கவும் அண்ணன் சொன்ன பிரகாரம் நாகதாளி பெரம்ப கையில் எடுத்தா பெரம்ப கூடையவும் படகு வரத்தையும் 3 வாரம் அண்ணன் சொன்ன பிரகாரம் இருக்கு இதை அண்ணங்கிட்ட கொண்டு கொடுப்பமே அப்படின்னு பராஜயத்தி வடக்கு கோட்டை வாசலுக்கு வர வடக்கு கோட்டை வாசல்ல கண்ணை எப்போ வருவா பார்வதினு எதிர்பார்த்துக்கு நிக்காரு தங்கச்சி எதிர்பார்த்து நிக்க அண்ணன் நீ சொன்ன வரம் இதுதானே இதான் நாகதாளி பெரம்பு இதான் படகு இதான் பெரம்பு கூட என்ன புட்டி நீ கேட்ட வர 3 கொடுத்துட்ட எனக்கு நான் கேட்ட 8 பிள்ளைய என் கண்ணுக்கு முன்னால காட்டு அப்படின்னு உடனே பார்த்தார் பரந்தராம தங்கச்சி உனக்காக நான் எதையும் செய்வேன் உனக்கு எதை இறங்காத மனம் எனக்கு உண்டா என் கூட பிறந்துட்டல்ல நான் போய் 8 பிள்ளைய எடுத்து